வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. திருப்பத்தூரில் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல். திமுக மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்ய கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாற்றுத்திறனாளிகளை அவமதித்து பேசியதாக குற்றம் சாட்டி திமுக மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்ய வேண்டும் என கோரி மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்ததாவது: கடந்த 3/3/2026 அன்று நடைபெற்ற திமுக மேடையில் பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதாக குற்றம் சாட்டினர். இதனால் அவரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் போதையில் மேடையில் பேசி வரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை திமுக தலைமையும் கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். பின்னர் திருப்பத்தூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் முரளி சம்பவ இடத்திற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியலின் காரணமாக அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக விமல் ராஜ். இந்த மாதம் 3ஆம் தேதி அன்றைக்கு 3/3/26 அன்று திராவிட முன்னேற்ற கழக மேடை பேச்சாளர் திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மாற்றுத்திறனாளிகளை மிகவும் அவதூறாகவும் கேவலமாகவும் இன்றைக்கு பேசி மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளார். இது இந்திய தண்டனை சட்டம் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு சட்டம் 2016 பிரிவு 92 கீழ் அவரை கைது செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்திலே தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் மக்கள் நல விடுதலை சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவன் மிகவும் கேவலமாகவும் ஒரு மாற்றுத்திறனாளிகளை எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் வார்த்தை பிரயோகம் செய்து எங்களை நடுவீதியிலே இன்றைக்கு அமர வைத்திருக்கிறார். அவருக்கு கூஜா தூக்கும் வேலையை திமுக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், இன்று தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருப்பதனால் இன்றைக்கு இந்த போராட்டத்தை எல்லாம் நடத்தக்கூடாது என்பது தெரிந்தும், ஆனால் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த புண்ணை ஆற்றும் வகையிலே இன்றைக்கு அவரை கைது செய்யும் வரை இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்வதற்கு நாங்கள் முன்னெடுப்பு செய்திருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு முழுமையாக தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சங்க நிர்வாகிகள் சார்பாக இந்த போராட்டத்தை கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற அரக்கனை கைது செய்யும் வரை இந்த போராட்டம் ஓயாது. எங்கள் மீது போராட்டம் செய்யும் எங்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு எடுத்தாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். எங்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும் வரை, அவன் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை ஓயவிட மாட்டோம். இன்று எத்தனை இரவானாலும் இந்த போராட்டம் இங்கே தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.